அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அன்பார்ந்த இஸ்லாமிய உறவுகளே, நாளைய தினம், அதாவது அரஃபாவுடைய தினம், இது ஒரு முக்கியமான ஒரு நாளாக இருந்து கொண்டிருக்கிறது. இந்த வருடத்தில் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள், மா மின் யௌமின் அஃலலு இன்தல்லாஹி மின் யௌமி அரஃபா அஃலலுல் அய்யாம். இப்னு ஹிப்பானுடைய ரிவாயத், நபி அவர்கள் கூறினார்கள், நாட்களில் ஆக சிறந்த நாள், அல்லாஹுக்கு ஆக விருப்பமான நாள், அல்லாஹிடத்தில் சிறந்த நாள் யௌமி அரஃபா, அரஃபாவுடைய தினம் என்பதாக கூறினார்கள். அந்த அளவு பொறுமதியான ஒரு நாளாக இருந்து கொண்டிருக்கிறது. எனவே இந்த நாளையில் சுன்னத்தான நோன்பு நோட்பது, நபி அவர்கள் கூறினார்கள், அஹ்தஸிபு அலல்லாஹி அன் யுகஃபிர ஸனத அல்லதி क़ப்லஹு வ ஸனத அல்லதி பஅதஹு. முன்னால் பின்னால் 2 வருடங்களுடைய பாவங்களுக்குரிய குற்றப்பரிகாரமாக இந்த நாளில் நோன்பு நோட்பதை அல்லாஹ் ஆக்கி வைத்திருக்கிறார். எனவே நாம் இந்த நாளை நோன்புடன் கழிப்போம். அதே போல இந்த நாள் எவ்வளவு பொறுமதியானது, துஆவுக்குரிய நாள், இந்த நாள் இபாதத்துக்குரிய நாள். இமாம்கள் எழுதியிருக்கிறார்கள், கான கஸீரும் மினஸ் ஸலஃப் யஅ்தஸிலூன அன்-நாஸ். இந்த நாளையிலே ஸலஃபு ஸாலிஹீன்கள், எங்களுடைய முன்னோர்கள், இமாம்கள், சஹாபாக்கள் எவ்வாறு இருந்தார்கள் என்றால், மக்களை விட்டும் அவர்கள் ஒதுங்கி விடுவார்களாம். மக்களோடு பேசுறது, மக்களோடு உறவாடுவதை விட்டும் ஒதுங்கிவிட்டு, வயன்ஷகிலூன பில் இபாதத்தி ஃபகத், இபாதத்துல மாத்திரம் மக்கள், அந்த சஹாபாக்கள் ஈடுபடுவார்களாம். இமாம் மாலிக் ரஹிமஹுல்லாஹ் அவர்கள் கூறுகிறார்கள், குன்து அரா அஹ்லல் மதீனா யதஹய்யஊன லிஹாதல் யௌம் வயக்தஸிலூன் வயகிஃபூன லித்துஆ. நான் மதீனாவாசிகளை கண்டேன், அவர்கள் இந்த நாளைக்காக வேண்டி தயாராகுவார்களாம். பல நாட்களாக தயாராகி இந்த நாளையில் அதிகாலையிலே குளித்து கொண்டு அவர்கள் துஆவுக்காக அமர்வார்களாம். நோன்பை நோற்றுக்கொண்டு திக்ர்களில் ஈடுபடுவார்கள். ஸலஃபு ஸாலிஹீன்கள் எந்த அளவு சுப்ஹானல்லாஹ், அல்ஹம்துலில்லாஹ், அல்லாஹு அக்பர் என்ற தக்பீர்களை அதிகமாக மொழிவார்களாம் இந்த நாளையில். இந்த நாளையிலே அப்துல்லாஹ் இப்னு உமர் ரலியல்லாஹு அன்ஹும் போன்ற சஹாபாக்கள் என்ன செய்வார்கள், அதிகமான அவர்களோடு விருப்பமாக இருந்து அவர்களோடு முஹப்பத்தான சஹாபாக்களை கூட்டிக் கொண்டு பஜாருக்கு சென்று எல்லாரும் சத்தமாக தக்பீர் கூறுவார்களாம். இதை கேட்டு முழு பஜார்ல இருக்கக்கூடிய எல்லாரும் அவர்கள் சத்தத்தை உயர்த்தி தக்பீர், அல்லாஹு அக்பர், அல்லாஹு அக்பர், லா இலாஹ இல்லல்லாஹு, அல்லாஹு அக்பர், அல்லாஹு அக்பர், வலில்லாஹில் ஹம்த் என்ற இந்த தக்பீர்களை மொழிவார்களாம். இந்த நாள் துஆ கபூலியத்துக்குரிய நாள். இந்த நாளையில் கேட்கப்படக்கூடிய எல்லா துஆக்களையும் அல்லாஹ் கபூல் செய்கிறான். நபி அவர்கள் கூறினார்கள், கைருத் துஆ துஆஉ யௌமி அரஃபா, துஆக்களில் ஆக சிறந்தது அரஃபாவுடைய தினத்திலே கேட்கப்படக்கூடிய துஆ என்பதாக கூறினார்கள்.